ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி சினிமா பேஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்டான ஒரு தகவலோடு வந்திருக்குங்க. என்ன விஷயம்னா, அமெரிக்காவில் கூலி படம் ரிலீஸ் ஆகிறதுல ஒரு சில சிக்கல்கள் இப்போ வந்திருக்கு அப்படின்றது தான் இப்போ லேட்டஸ்டான அப்டேட். இது கூலி படத்துக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை இருக்கான்னு கேட்டால் இல்லை, ஒட்டுமொத்த இந்திய சினிமாவுக்கே பிரச்சனை வந்திருக்கு இப்போ அமெரிக்காவில் படங்கள் ரிலீஸ் ஆகிறதுல. என்னென்னா, சமீபத்தில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய படங்கள், அங்கே எங்கெந்த படம்லாம் அமெரிக்கன் படமாக இல்லாத படங்கள்லாம் ஏதோ ஃபாரின் லாங்குவேஜ் மூவி எல்லாத்துக்குமே 100% டேக்ஸ் போட்டிருக்காரு, டேரிஃப் போட்டிருக்காரு. ஸோ இது ஒரு பெரிய அடி அப்படின்னு தான் சொல்லணும். மற்ற நாட்டோடைய அந்த படங்கள்லாம் அங்கே ரிலீஸ் ஆகல, குறிப்பாக அமெரிக்காவில் ரிலீஸ் ஆகிறதுல. அதுலேயும் நம்ம இந்தியன் மூவிஸ்ன்னு பார்க்கும்போது நமக்கு 100% டேரிஃப்ன்றது பெரிய சிக்கல் ஏற்படுத்தும். விஷயம் என்னென்னா, இது எங்கே பாதிக்குன்னா, பாலிவுட் மூவிஸுக்கு பெருசாக பாதிக்காது. ஏன்னா அவங்களுக்குலாம் அவங்களோட பட்ஜெட்டு, அவங்களுடைய ஆடியன்ஸ் ரீச்சுக்கு அது ஓரளவுக்கு அவங்க சமாளிச்சிருவாங்க. பட் சவுத் இந்தியன் மூவிஸ்ன்னு பார்க்கும்போது தெலுங்கு, மலையாளம், கன்னடா, தமிழ் மூவிஸ்லாம் ரிலீஸ் ஆகிறதுல ரிலீஸ் ஆகிடும், தேட்டர்ஸ் கிடைச்சா ரிலீஸ் ஆகிடும். ஆனால் அங்கே ப்ராஃபிட் வரதில் அவங்க அந்த டேக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பணம் செலவழிக்க வேண்டியதாக இருக்கும். நமக்கு எவ்வளோ தான் பணம் வசூல் பண்ணாலும் பெருசாக எதுவும் அங்கே வசூல் வராத மாதிரி தான் தோணும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பேக்ரவுண்டில் அவங்க டேக்ஸில் அவங்க காசு அப்படி போயிடும். ஸோ அதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் இதுக்கப்புறமேட்டா ப்ரொடியூசர்ஸ்லாம் அங்கே படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க. குறிப்பாக சின்ன படங்கள்லாம் இனிமேட்டு அமெரிக்காவில் ரிலீஸ் ஆகிறதுலாம் வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவங்க வர காசில் கொஞ்சம் காசு தான் வரும், அதில் இவங்களுக்கு டேக்ஸ் இவ்வளோ போனாக்கா அதை அவங்க ரிலீஸ் பண்ணவே வேணாம் அப்படின்ற அளவுக்கு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவாங்க. பட் சன் பிக்சர்ஸ் பெரிய நிறுவனம், கூலி பெரிய படம், ரஜினி சாரோட படம், அவரோட படம் அங்கே எந்த அளவுக்கு வசூல் கலக்கும்னு நமக்கு தெரியும். ஸோ அதனால் அந்த பிரச்சனை கூலி படத்துக்கு இருக்காது, அதேமாரி ஒரு சில பெரிய ஹீரோ படத்துக்கு இருக்காதுன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது, நேற்றுக்கு ரிலீஸ் ஆனால் அந்த கிளிப்ஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா, கிங் பின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த கண்டெய்னரில் எழுதப்பட்டிருக்கும். ஸோ சுபின் அவர்கள் அந்த மைக் செட்டை வச்சுன்னு போவார். ஸோ ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு ஃப்ரேமாக தான் இருக்கும். அந்த கிங் பின் எதை குறிக்குனாக்கா, ஏதோ அந்த பெரிய டானோடைய அந்த பிராண்ட் பேரை குறிக்குதா இல்லை வேறு ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த அவர் பக்கத்தில் நிற்கிறவங்க எல்லாருமே, அந்த எம்ப்ளாயீஸ், அந்த ஹார்பரில் நிற்கிறவங்க எல்லாருமே அப்படியே மிரண்டு போய் நிற்கிற மாதிரி தான் இருக்கும். அது எதை குறிக்கிறதுன்றது அடுத்து பார்க்கணும். ஒருவேளை சுபினுக்கு பின்னாடி அந்த டானாட்டம் நாகார்ஜுனா நடந்து வராரா, அந்த கேங் லீடராக வராரா அப்படின்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. அடுத்தது தலைவர் காட்டுவாங்க. ஸோ அந்த ஹார்பர் பேக்ட்ராப்ஸில் இருப்பார், அவருக்கு பின்னாடி அதேமாரி அந்த எம்ப்ளாயீஸ் நிறைய பேர் நிற்பாங்க, அதையும் நீங்கள் பார்க்கலாம். அப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், படம் முழுக்க ஹார்பர் பின்னணியில் தான் படமே, அந்த கதைக்காலமே நகருது. ஒரு 70% காட்சிகள் பார்த்தீங்கன்னாக்கா அதை சுற்றி தான் நகரப்போகுது. அந்த பேக்ட்ராப்ஸில் அதுதான் தெரிய போகுது அப்படின்றத நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் பேசினது தான். இப்போ இந்த கிளிப்ஸ் வீடியோலையும் பார்த்தீங்கன்னாக்கா அது பிரதிபலிச்சிருக்கு. இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றது கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.